டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 and 2ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. எல்லாருமே தெரியும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், இன்னொன்று மெயின் எக்ஸாமினேஷன், இன்னொன்று இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜஸையும் நம்ம கிராஸ் பண்ணால் தான் ஓவராலாக சக்ஸஸ் பண்ண மாதிரி. எல்லாருக்குமே ப்ரிலிமினரி வந்து நார்மலாக வந்து கிளியர் பண்ணுவாங்க. பட் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த 2 ப்ராசஸுமே எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே தெரியும். ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் காவேரி அப்படிங்கிற கேண்டிடேட் இப்போ குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னன்னா அவங்க குரூப் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அதை வச்சு இப்படி குரூப் 2 எக்ஸாம் டேக்கிள் பண்ணி எழுதுனாங்க. ஸோ அதனை பற்றியும் ப்ளஸ் இன்டர்வியூக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ப்ளஸ் அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ப்ளீஸ். வணக்கம். நான் டிஎன்பிஎஸ்சி இப்போ மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் தான். நமக்கு ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சிலபஸ் தான். ஸோ சிலபஸை வந்து ஃபஸ்ட் வேர்ட்லேருந்து லாஸ்ட் வேர்ட் வரைக்கும் நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஸோ சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து பாதி இது நம்ம தாண்டிட்டோம் தான் அர்த்தம். சிலபஸில் என்ன இருக்குது அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஓன் நோட்ஸ் தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 1ல் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 மூமெண்ட்ஸ் கிட்ட இருக்கும், நம்ம இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா காசஸ் ஆஃப் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், அது எதனால வந்தது, அதுக்கப்புறமா என்னென்ன மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்தது, ராஜாராம் மோகன் ராய் அப்படி நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மூமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன, தென் ஒரு கன்க்ளூஷன். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஆன்சர், ஒரு சாலிட் ஆன்சர் ஃபார் 15 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணணும். ஏன் 15 மார்க்ஸ்னால் குரூப் 1 மெயின்ஸில் ஒன்று 10 மார்க்ஸ் கேட்பாங்க, இல்லை 15 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம 15 மார்க்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஆன்சர் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். வெதர் இட் மேபி 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் எப்படி கேட்டால் கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த வே ஆஃப் அப்ரோச்ங்கிறது. சிலபஸ் என்னவோ அதை தான் நம்ம படிக்கணும். சிலபஸை தாண்டி நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் 10th 11th 12th இந்த 3ம் வந்து கம்பல்சரி. ஏன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னா 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ குரூப் 1 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் நமக்கு 100 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி 100 மார்க்ஸ், தென் எக்கனாமி, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ, தென் இந்தியன் பாலிட்டி. இந்த 4 சப்ஜெக்ட்டும் 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 தான் நம்மளுக்கு ஹை ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக படிக்கணும். ஒரு டாபிக் கூட நம்ம விடக்கூடாது. இந்தியன் பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு, தென் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதுவுமே அப்படி தான். இதை நீங்கள் எப்படி வந்து மெயின்ஸுக்கு எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா புக்கை வந்து அப்படியே நம்ம வந்து டிட்டோவாக ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஆஸ் நம்ம 10th 12th பண்ண மாதிரி அப்படியே எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிட்டிசன்ஷிப் பற்றி இந்தியன் பாலிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வேஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஏபி ஆக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி லிங்க் பண்ணுறோம், அதில் தான் வந்து நம்மளுடைய வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸும் அப்படி தான். ஏன்னா 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாப்புலேஷனோட டெஃபினேஷனில் ஆரம்பிச்சு யூனியன் கவர்மெண்ட், தென் ஸ்டேட் கவர்மெண்ட், இதை வந்து பாப்புலேஷன் சம்மந்தமாக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாமே நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அந்த மார்க் ஒரு 10 மார்க் 15 மார்க்னா நம்மளால ஒரு 8 to 10 மார்க்ஸ் நம்மளால அதை ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ரிலிமினரியில் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால தான் என்னவோ மெயின்ஸில் வந்து 100 மார்க்ஸ்க்கு அதை வச்சுருக்காங்க. ஸோ எக்கனாமி வந்து நீங்கள் 11th and 12th எக்கனாமி அண்ட் காமர்ஸ் இந்த 2 புக்கில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகுது. சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கணும். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஆரம்பிச்சு பேங்கிங் கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகுது. ஸோ அதை இன்டெப்த்தாக நீங்கள் படித்தாலே யூ கேன் ஈஸிலி கெட் த்ரூ தட் பேப்பர். தென் எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி லாஸ்ட் டைம் அதான் கேட்டிருந்தாங்க. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி கேட்டிருந்தாங்க, ஃபிஸ்கல் பாலிசி கேட்டிருக்காங்க, மானிட்டரி பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்து வெரி பேசிக் கொஸ்டின். அப்போ இந்த டைம் என்ன கேட்கலாம்னு பார்த்தா நிதி ஆயோக் பற்றி கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்டிசி கேட்டாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருக்காங்க, இந்த டைம் என்ன கேட்பாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ கடந்த குரூப் 1 மெயின்ஸில் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டாங்க. அப்போ இந்த தடவை எது கேட்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குன்னா நிதி ஆயோக் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு.
லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றி கேட்டாங்க. அப்போ இந்த தடவை எதை பற்றி கேட்கலன்னா பேங்கிங் மெர்ஜர் பற்றி கேட்கலாம். ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் பாலிசியை பற்றி கேட்டிருந்தாங்க எக்கனாமியில். இப்போ இந்த தடவை வந்து சப்சிடிஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் தான். நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் சிலபஸை வந்து எக்கனாமி சிலபஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 65 டாபிக்ஸ் இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் வரும். ஸோ எக்கனாமியை கவர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் சாலிடாக தேவைப்படும். ஸோ எக்கனாமியை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே ப்ரிலிமினரிக்கும் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும், மெயின்ஸ்க்கும் படித்த மாதிரி இருக்கும். தென் அகெயின் 75 மார்க்ஸ். 75 மார்க்ஸ் வந்து எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், தமிழ் கல்ச்சர், எஸ்என்டி, என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ்க்கு தான் கேட்க போகிறாங்க. இதுவுமே வந்து ஸ்கூல் புக் தான், எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். அதர் தென் ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டிய தேவையில்லை. வெரி பேசிக் கான்செப்ட்ஸ் தான் கேட்குறாங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம். ஸ்கூல் புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 10th 11th 12th இதை தாண்டி நம்ம வந்து வேறு எந்த புக்ஸும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் சிலபஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப் டு SLC ஸ்டாண்டர்ட்னு. ஸோ மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இன்க்ளூடிங் தியரி. நம்ம எப்படி 10th ஸ்டாண்டர்ட்க்கு எக்ஸாம் எழுத போவோமோ அதே மாதிரி இன்க்ளூடிங் தியரி, புக் பேக் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸிலி நம்ம வந்து என்ன பண்ணலாம் 50 out of 50 வாங்கலாம். ஏன்னா நாங்கள் அட்டன் பண்ண 2 பேருமே வந்து 50 out of 50 மேக்ஸில் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். HCF, LCM, ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மெயின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இமாலய சாதனைலாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து சிலபஸை அப்படியே அப் டு டேட் அந்த சிலபஸை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கொஸ்டினை படிச்சிருப்பாங்க. இப்போ குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை படிச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டோட 77 அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில், ஆகஸ்ட் கிராண்டி தின் அப்படின்ட்டு. ஸோ இந்த வேர்டெலாம் வந்து சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மற்ற ஆஸ்பிரன்ஸ் பேப்பரை விட நம்ம பேப்பர் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை வந்து எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ் நம்ம கம்பேர் பண்ணுறது தான். இப்போ நாங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸில் வைரலாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், ககன்யான் மிஷன். ஸோ இதை எங்களுக்கு நாங்கள் வரும் அப்படின்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாலிசிஸ் கேட்பாங்க, நேஷனல் லெவல் பாலிசி. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 பாலிசிஸ் இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண பாலிசி ப்ளஸ் டிராஃப்ட் பாலிசின்ட்டு அப்பப்போ பார்லிமெண்ட்டில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. நாங்கள் போகும்போது கூட ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி அதெல்லாம் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அப் டு டேட் பாலிசிஸ் வந்து ஒரு 25 to 30 நம்பர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிடணும். ஏன்னா அது கண்டிப்பாக கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சி லெவலில். ஹெல்த் பாலிசி, பாப்புலேஷன், கவர்னன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் தான். ஏன்னா எது கேட்பாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அனலைஸ் பண்ணி கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு பயம் இருக்காது. ஈஸியாக நம்ம அந்த கொஷின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து குரூப் 1ல் நேஷனல் சிம்பிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே. அப்போ இந்த தடவை என்ன கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நேஷனல் சிம்பிள்ஸ் போன தடவை கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நேஷனல் சிம்பிள்ஸ் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவார்ட்ஸ் பற்றி கேட்கலாம். அவார்ட்ஸ் என்ன, ஏன்னா அதுக்கு அடுத்த டாபிக் சிலபஸில் சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன வருது அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கேட்கலாம். வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் என்னென்ன, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இந்த மாதிரி கூட கேட்கலாம். இல்லை ரீசெண்டாக பத்மபூஷன் அவார்டு வாங்கினவங்களை பற்றி ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே நம்மளுடைய ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம வந்து திரும்ப நம்ம அந்த சிலபஸையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாமளே வந்து கொஸ்டினை வந்து நாமளே ஒரு கொஸ்டின் மேக்கராக ஆகிடலாம். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ப்ளஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது வந்து 3 days படிப்போம், 4th day டெஸ்ட் எழுதுவோம். எங்கள் பக்கத்தில் விஜயலட்சுமி உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கம்பைன் ஸ்டடி பண்ணோம். 3 days வந்து மெயின் சிலபஸ் தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸ் வச்சு ஒரு டைம் டேபிள் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் 3 days ஸ்டடீஸ் இருக்கும். 4th day வந்து நாங்கள் எங்கள் அகாடமியில் வந்து டெஸ்ட் எழுதுவோம். அதே மாதிரி அடுத்த 3 days அந்த 3 days என்ன சப்ஜெக்டோ அதில் வந்து கொஸ்டின் வந்து நாங்களே ஃப்ரேம் பண்ணிப்போம். இந்த கொஸ்டின்ஸ் தான் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன்னா அதை நாங்கள் தனித்தனியாக எழுத மாட்டோம். போர்ட்டுகீஸ் தனியாக, ஃப்ரெஞ்ச் தனியாக எழுத மாட்டோம். ஃபுல்லாக அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷனா ஒரு 30 மார்க்ஸ்க்கு என்ன எழுதுவோமோ அது. ஏன் அப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் அதை ஸ்பிட் பண்ணி கேட்டால் கூட எங்களால் ஈஸியாக அதை எழுத முடிஞ்சுது. அதே மாதிரி தமிழ் கல்ச்சர்னு ஒரு பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. KK பிள்ளை, தர்ஷனாமூர்த்தி அப்படிங்கிற ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதை ரெஃபர் பண்ண முடியாதவங்க நம்ம தமிழ்நாடு பாடநூலில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் புக்கு
அதை ஃபாலோ பண்ணாலே போதும், அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடுது. தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள்லேருந்து ஏறு தழுவுதல், இந்த மாதிரி நிறைய கூத்துக்கலை, சிற்பக்கலை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற பொது தமிழ் புக்கில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ பொது தமிழ் புக்கே வந்து நம்மளுக்கு போதுமானது தான் அந்த 75 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் ஒரு நட்ஷல் அபவுட் த மெயின்ஸ். நான் குரூப் 2 இன்டர்வியூவில் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து வெரி ஃபஸ்ட்டு எனக்கு இன்டர்வியூ வந்தது November 6th. ஸோ எனக்கு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க, தென் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் எனக்கு வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். நான் பிறந்தது வந்து திருநெல்வேலி, மேரேஜ் வந்து வெள்ளூர். ஸோ எனக்கு வந்து திருநெல்வேலி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்டாங்க. ஏன்னா செல்ஃப் இன்ட்ரோவில் வந்து நான் ஸ்கூலிங் பண்ணது எல்லாமே திருநெல்வேலியில் பண்ணதுனால நான் அந்த வேர்ட் மென்ஷன் பண்ணேன். பாளையங்கோடையில் பண்ணதுனால பாளையங்கோடைன்னு சொல்லும்போது திருநெல்வேலியை பற்றி கேட்காம பாளையங்கோடையை பற்றி கேட்டாங்க. பாளையங்கோடையோட ஸ்பெஷல் நேம் என்னன்னு கேட்டாங்க. தென் பாளையங்கோடையில் வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது, அது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது சென்ட்ரல் பிரிசனை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து டேரெக்டாக கேட்காம இன்டெரக்டாக கேட்டாங்க. அதுக்கப்புறமா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் கேட்டாங்க. அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அல்வா பற்றி கேட்டாங்க. ஸோ திருநெல்வேலி முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னுடைய மேரேஜ் ஆனது வெள்ளூர் அப்படின்றதுனால வெள்ளூரை பற்றின பேசிக் பாப்புலேஷன் எவ்வளோ, டெமோகிராஃபிக் ஃபுல்லாகவே கேட்டாங்க. ஐஎம்ஆர் என்ன, எம்எம்ஆர் என்ன, எவ்வளோ ரெவன்யூ டிவிஷன் இருக்குது, தாலுக்கு எவ்வளோ இருக்குது, ரெவன்யூ ஃபிட்காஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கேட்டாங்க. கலெக்டர் நேம் கேட்டாங்க, வெள்ளூர் கலெக்டர் நேம் கேட்டாங்க, எம்சி நேம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எம்ப்ளாயி. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. போஸ்டல் ஸ்கீம் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், 6 years ஒர்க் பண்ணேன். ஸோ அதை நான் சொல்லும்போது நான் ரிசைன் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஸோ எதனால ரிசைன் பண்ணீங்க, அதில் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, அப்போ நான் சேலரி சொல்லும் போது இவ்வளோ நல்ல சேலரி வாங்கியிருக்கீங்க, அப்போ ஏன் அதை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு வரீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால நான் அதுக்கும் நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். தென் திரும்ப என்கிட்ட அதே தான் 3 தடவை அந்த கொஸ்டின் கேட்டாங்க. திரும்பவும் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த சார், அந்த மெம்பர் வந்து திரும்பவும் அதே தான் கேட்டாரு. அதுக்காக ரிசைன் பண்ணணுமா, ஒரு குரூப் 2 போஸ்ட்டுக்காக ரிசைன் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டாரு. ஸோ நம்மளை அந்த குரூப் 2 போஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்மளை கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக ஆகும். பட் அதையும் தாண்டி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து விஷயமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ பற்றி கேட்டாங்க. இஷ்யூவில் வந்து என்ன கேட்டாங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டாக, ஏன் ஜிஎஸ்டி கேட்டாங்கன்னா என் ஹஸ்பண்டோட ப்ரொஃபைல் கேட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அவரோட ஒர்க்கை சொல்லும் போது ஜிஎஸ்டி பற்றின கம்ப்ளீட் ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன்லேருந்து கேட்டாங்க. ஜிஎஸ்டினா என்ன, அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி கேட்டாங்க. அதுக்கப்புறமா எப்போமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபிடேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி தான், ரொம்ப இன்ஃபார்மலாக தான் இந்த மாதிரி இருந்தது. நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. எனக்கு வந்து 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. மெம்பர் 3rd எனக்கு பேனல், அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸர் இருந்தார். ஸோ இந்த ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டாக கேட்டாங்க. ஜிஎஸ்டி ரெவென்யூ பற்றி கேட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கடைசி இஷ்யூவில் வந்து சந்திரயான் வந்து ஃபெயிலியரா சக்ஸஸா, சக்ஸஸ்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஃபெயிலியர்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன. ஸோ ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின் வந்து குரூப் 2 லெவல்லே இருந்தது. அப்போ நான் வந்து சக்ஸஸ்ன்னு சொன்னேன். ஸோ சக்ஸஸ்னா எதனால சக்ஸஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எனக்கு 2 தடவை கேட்டாங்க. நான் சக்ஸஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னதுனால ஏன் அது ஃபெயிலியர்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃபெயிலியர் சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட யூஜி பேக்ரவுண்டு, நான் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன, அடுத்து டைரக்ட் கரண்ட்னா என்ன, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால நான் அதையும் நல்லா ஆன்சர் பண்ணேன். ஸோ ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபைனலாக போகும்போது கூட சார் அந்த மெம்பர் சார்னு சொன்னாங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரிப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் வந்து நம்ம நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்னோட நேம் வந்து காவேரி. ஸோ காவேரிங்கும் போது எனக்கு ஏன் அந்த நேம் வச்சாங்க, ரிவர் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான் நான் அங்கே போய் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ரிவர் பற்றிலாம் நான் படிச்சிருந்தேன். காவேரி ரிவர்னா எங்கேருந்து ஒரிஜின் ஆகுது, எந்த இடத்துல வந்து அது கடலோட கலக்குது, இதெல்லாம் நான் படிச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கு இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் காவேரின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ரீசன் சொன்னேன். ஸோ அது வந்து என்னோட பாட்டியோட பேர் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உங்களுக்கும் அந்த காவேரி ஆற்றுக்கும் சம்மந்தம், ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லையா அப்படின்னு தான் கேட்டார். அது இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேம் பற்றின கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செல்ஃப் இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போதே நம்ம நேம்லேருந்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நேமில் வேறு என்ன பர்சனாலிட்டி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ப்ளஸ் நேம்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டை பற்றின எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டு, யூஜி பண்ணியிருந்தோம்னா யூஜியில் இருக்க எல்லா பேசிக் கான்செப்ட். இப்போ எனக்கு ட்ரிபிளிங்கிறதுனால நான் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கண்ட்ரோல் சிஸ்டம், டிஎஸ்பி, டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதில் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின், பேசிக் லா, இது எல்லாமே நான் படிச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா திடீர்னு கிர்ச்சாஃப்ஸ் லா கேட்கலாம், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா கேட்கலாம், ஓம்ஸ் லா கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் யூஜி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிஸ் சொல்லணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஆப்ஷனல் தான், சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் நம்ம எதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா, அச்சீவ்மெண்ட்னா இப்போ நான் வந்து ஸ்கூல் டைமில் எனக்கு ஸ்கூல் டாப்பர், காலேஜ் யூனிவர்சிட்டி டாப்பர், அதுக்கப்புறம் வந்து பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் வந்து நான் கவர்னர் அவார்ட் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணேன். பட் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஆனால் எனக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அவ்வளோவா கேட்கல. ஸ்கவுட் அண்ட் கைடில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸை பற்றி. பட் அவங்க அந்த டைமில் அந்த கொஸ்டின் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோவில் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பவுஸ் இருந்தாங்கன்னா ஸ்பவுஸ் பற்றின ஆக்குபேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். அன்மேரிட்னா ஃபாதர் ஆக்குபேஷன், மேரிட்னா ஸ்பவுஸ் ஆக்குபேஷன். தென் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல். டிஸ்ட்ரிக்ட் வந்து சில பேருக்கு 2 இருக்கலாம். மேரிட் விமன்னா 2, நேட்டிவ் ஒன்று, கல்யாணமாகி வந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதுக்கடுத்து பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்கல், இந்த 4 தான் நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே அதில் வந்து A to Z நம்ம கவர் பண்ணணும். ஹிஸ்டாரிக்கல்னா இப்போ திருநெல்வேலியில் வந்து ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் இருக்கும். பாலைக்காலர் ரெபலியனில் ஆரம்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன், ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க பாளையங்கோட்டையை. ஸோ அதெல்லாம் ஏன் சொன்னாங்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகராகவே கேட்டாங்க என்கிட்ட இன்டர்வியூவில். பாளையங்கோட்டையில் வந்து எத்தனை காலேஜ் இருக்குது, அதுக்கு இன்னொரு நேம் கேட்குறப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொன்னேன். அப்படி சொல்லும் போது ஏன் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேர் வந்தது, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எத்தனை சித்தா காலேஜ் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால என்னால் ஈஸியாக அங்கே வந்து ரிப்ளை பண்ண முடிஞ்சது. ஸோ இதெல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் டெமோகிராஃபிக்கல் வைஸாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, ஏன்னா என்கிட்டயும் கேட்டாங்க வெள்ளூரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னுலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ரெவென்யூ, தாலுக், நம்பர் ஆஃப் ரெவென்யூஸ், நம்பர் ஆஃப் தாலுக்ஸ், கலெக்டர் நேம், எம்சியோட நேம், டிஎஸ்பி பேர், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா போஸ்டிங் ப்ரொஃபைலுக்கு. அதாவது இப்போ குரூப் 2க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்ட்ரார், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 27க்கு மேலே ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 போஸ்ட் தவிர மற்ற எல்லாம் தான் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகபிள். அப்போ எந்த போஸ்ட் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லா போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம கவர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு 5 நம்ம சூஸ் பண்ணுறோம். ஏன்னா திடீர்னு அவங்க கேட்கலாம், உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கும் போது ஒரு டாப் 5 ப்ரிஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபல் கமிஷனர்னா அதோட ஹையரார்க்கியல் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஹையரார்க்கியல் ஆர்டர் கேட்பாங்க, அவங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்புறம் நீங்கள் எம்சி ஆனீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கம்ப்ளீட் போஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் வந்து இஷ்யூஸ், தமிழ்நாடு இஷ்யூ கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராக்கர்ஸ், பாரத் ஸ்டேஜ் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வந்து செப்டம்பர் 2018 அது ரொம்ப ஹாட் டாபிக் இருந்ததுனால நாங்கள் அந்த டைமில் அதையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டைமில் இருக்கக்கூடிய ஸ்டேட் இஷ்யூ, காவிரி வாட்டர் இஷ்யூ, வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா நான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், எவ்வளோ பவர் வந்து தமிழ்நாட்டில் ஜென்ரேட் ஆகுது, எந்த பவரில் வந்து நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் வந்து சைட் பை சைடாக நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போதே நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கலாம். ஒரு க்ளூ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போதே, இந்த இதெல்லாம் நமக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு 2 minutes ஒரு 2 hours முன்னாடி தான் ட்ரெயினில் போகும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஜிஎஸ்டி பற்றின ஒரு ட்ரக்ஸ் எனக்கு வந்து சொன்னார். ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி கேட்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் வந்து அவர்கிட்ட இன்னொரு தடவை கேட்டேன். நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் ஜிஎஸ்டி வந்து ரீகால் பண்ணிட்டே போனோம். அந்த ரீகால் பண்ண பாயிண்ட்ஸ் தான் என்கிட்ட அவங்க கொஸ்டினாக கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போகணும். கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் எல்லாமே படிக்கணும். ஏன்னா எனக்கு எங்கள் பேனல் அட்டென்ட் பண்ணவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் நேஷன் கண்ட்ரி நேம் கொடுத்து அந்த கண்ட்ரி நேமோட கேபிட்டல்லாம் கூட கேட்டாங்க, சிஎம் நேம் கேட்டாங்க, கவர்னர் நேம் கேட்டாங்க. அப்புறம் சில டே நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற டே வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா,
அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளுடைய பர்த்டேல வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா, எதையுமே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவாய்ட் பண்ணாமல் ஓவராலாக நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, 21, 24, 27, 30, பட் ஃபுல் மார்க்ஸ் வந்து 40 தான். பட் நம்மளுக்கு 30 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஸ்கோர் போடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போனோடனே அவங்க விஷ் பண்ணுறது, அவங்க உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறமா உட்கார்றது, போனோடனே நம்ம சேரில் உட்காரக்கூடாது, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அவங்க நம்மளை வெயிட் பண்ண வச்சாங்க. இப்போ உடனேலாம் நம்ம போனோடனே உட்காரலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேசிக்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். உட்காருன்னு சொன்ன உடனே உட்காந்துக்கூடாது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காரணும். அப்புறமா வெளியே வரச்ச தேங்க்யூ அப்படின்னு 2 பேரையும் பார்த்து, ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருப்பாங்க, மினிமம் மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த ஐ கான்டாக்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேசிக் திங்ஸ், ஏன்னா நம்ம கண்டென்ட்ல நம்ம ஸ்ட்ராங்காக போனாலும் கூட பேசிக் திங்ஸ்னால நம்மளுக்கு வந்து சில ஸ்லாப் கம்மியானதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ பேசிக் திங்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், நம்ம பேசுகிற விதம் ரொம்ப நிதானமாக பேசணும். எனக்கு என்னோட பர்சனலாக வந்து எனக்கு நிதானமாக அவ்வளோவா பேசவே வராது, ரொம்ப படபடன்னு தான் பேசுவேன். பட் ரொம்ப நிதானமாக பேசணும். அதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். மிரர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம மார்க் எவ்வளோ அட்டென்ட் பண்ணுறோமோ அதை விட மிரருக்கு முன்னாடி நீங்கள் பேசி பார்க்கணும். நம்ம காலேஜ் எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நம்ம பேசி பார்த்துருப்போம் மிரர் இன்டர்வியூ. ஸோ அதே தான் சேம் கான்செப்ட். டெய்லி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, நீங்களாவே ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ காவிரி இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்களாவே உங்களுக்கு நீங்களே கேட்டுட்டு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்கன்னு ஒரு மிரர் முன்னாடி இருந்து பேசி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் இஷ்யூ தான் கேட்குறாங்க. அனாலிட்டிக்கல் டைப் அவ்வளோவா கேட்குறது இல்லை. மேபி குரூப் 1ல கூட கேட்கலாம். அப்புறம் ஒப்பீனியன் பேஸ்ட் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. போஸ்டிங் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அந்த ஜாப் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க. இப்போ என்கிட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ரிசைன் பண்ணதை பற்றி தான் கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் அந்த ரெசிக்னேஷன் ஓரியன்டாக தான் இருந்தது. திரும்ப அவர் என்கிட்ட வந்து அந்த சேலரியை சொல்லி தான் என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டாரு. ஈவன் என் சேலரியோட அமௌண்ட்டு கூட என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் சேலரி அமௌண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த சேலரிக்கும் அந்த சேலரிக்கும் என்ன ஜஸ்ட் ஒரு 5,000 தான் டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ்க்காக நீங்கள் ரிசைன் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து ஒரு ஆன்சர் செட் பண்ணி வச்சுட்டு, இல்லை எனக்கு போகணும், நான் குரூப் 1 ஆஃபீஸர்னு என் வாயில் வந்துருச்சு. இப்போ குரூப் 1 எழுதிருக்கீங்களான்னு கேட்டாங்க. மெயின்ஸ் எழுதிருக்கீங்களான்னு கேட்டோடனே ஆமாம் எழுதிருக்கேன்னு சொல்லும் போது குரூப் 1 மெயின்ஸில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ப்ரீவியஸ் இயருக்கும் இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் தான் அவங்க லீட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பேனிக் இல்லாமல் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.